இந்த ரோட்டு எப்படி இந்த இதில் ரோட் போட்டிருந்தது எப்படி வந்து அடித்து கொண்டு கடல் சீற்றம் கொண்டா ஊர் மனைகளுக்கெல்லாம் இப்படி கடல் தண்ணி போயிடும் பாருங்க. இதெல்லாம் பாதுகாப்பற்ற கடல் ஆழமான பகுதியில் நீந்த வேண்டாம் என்று சொல்லி ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்பந்து வீரன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரைக்கு முன்னுக்கே ஒரு இதில் மேலே இழுத்து வச்சிருக்கணும் பாருங்க. தொல்லுக்கு யாருமே போகல. அங்கே வாடிகள் இருக்குது, சுற்றுலாத்தலம். அதை விட வந்து இங்கால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரி வந்து நிற்கணும். ஸோ இப்படி நிறைய மக்கள் வந்து இந்த தாளையடி கடற்கரைக்கு வாரவ மண் புட்டிய பாருங்க. ஏடி விலாக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம்னு சொன்னால் இவர் காட்டி கொடுத்துருப்பார் எல்லாருக்குமே. வீட்டு 2 வீடியோ தான் இந்த இலை தெரியும். ஸோ இப்போ வீட்டை தான் நிற்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த தாளையடி கடற்கரைக்கு போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாளையடியில் வந்து கடற்கரையில் வந்து தாளையடி கடற்கரை வந்து நிறைய பேர் பலி எடுத்துருக்குது. ஸோ அண்மையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுட்பால் வீரன் ஒரு ஆள் வந்து கடலில் குளித்து கொண்டிருக்கிற தன்னுடைய நண்பர்களோட அவரை வந்து அலை இழுத்து கொண்டு போய் அவர் உயிரிழந்தவர். அப்படி நிறைய சம்பவங்கள் அந்த இடத்துல இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது வந்து சுற்றுலாத்தலமாகவும் அது இருக்குது. ஸோ அதை விட வந்து இப்போ 2-3 நாளாக எங்களோட பகுதிகள் எல்லா இடத்துலையும் வந்து மழை பெய்து அதோட வெள்ளங்கள் வந்து அதை விட வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தது. இந்த புயலும் காற்றும் வந்து புயலாக மாறி இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு பருத்துறை மூக்கத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ காணொலி செய்து போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கு வந்து இந்த தாளையடி பகுதியில் தாளையடி கடற்கரை எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி பிரதேசங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஏடி விலாக்குக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தால் ஏடி விலாக் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கடற்கரைக்கு போகலாம். ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் இப்போ வந்து நாங்கள் இந்த தாளையடி கடற்கரையில் தான் நிற்கிறோம். வந்து பாருங்கள் எப்படி கடல் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தா. இது வந்து சுற்றுலாத்தலமாக இந்த எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட அந்த அலைக்கு கிட்ட அங்கால தான் கடல் இருந்து. இப்போ பாருங்க எல்லா இடத்துலையுமே கூடுதலாக வந்து கடல் வந்து உள்ளுக்கு வந்திருக்கு. இந்த இவ்விடங்கான தண்ணி வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க அடையாளம் இருக்குது. இப்படி அங்கால அப்படி பட்டக்கரை இருந்து எப்படி இல்லாமல் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த கடற்கரையில் வந்து இப்போ அண்மையில் ஒரு கால்பந்து வீரன் தம்பியூரால் வந்து இந்த கடலில் குளித்து கொண்டு வந்த இதில் கடல் இழுத்து சென்று ஒரு 2 நாளைக்கு பிறகு அவருடைய உடலம் வந்து எடுக்கப்பட்டது. ஸோ இப்படி அதுக்கு முன்னுக்கும் ஒரு ஆள் வந்து இதில் குளித்த இடத்துல வந்து கடல் இழுத்து கொண்டு போய் இறந்து போனவர். ஸோ இங்கே பாருங்கள் இப்படி இந்த அல்லையே பாருங்கள் இங்கே காண வந்துருக்கு. இந்த மண் புட்டி இப்படி இருக்கிற மண் புட்டி எப்படி அடிச்சிருக்கணும். இந்த கடல் அல்லையே பாருங்க மண் புட்டியை பாருங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கடல் சீற்றம் கொண்டா ஊர் மனைகளுக்கெல்லாம் இப்படி கடல் தண்ணி போயிடும் பாருங்க. இதெல்லாம் எப்படி அடிச்சிருக்கணும். அங்கால வந்து பாருங்க எப்படி ஃபுல்லாகவே வந்து கடல் அவ்வளவு சீட்டு தொடர்ந்தா. ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இங்கே கிளிநொச்சி பக்கங்கள் பலை பக்கங்களில் வந்து அண்மையில் கடல் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சுற்றுலாத்தலமாக தான் இந்த இடத்த பாவிச்சுன்னு சொன்னால் தாளையடி கடலில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த கடற்கரையோடைய ஒரு கோயில் இங்கே இப்போவும் பாருங்க. அந்த அதில் ஒரு 5-6 பேர் வந்து கடற்கரை கிட்ட நின்று இந்த அது பெண்கள் தான். ஸோ பாருங்க ஃபோட்டோ எடுக்கணும், சரி வந்து நிற்கணும். ஸோ இப்படி நிறைய மக்கள் வந்து இந்த தாளையடி கடற்கரைக்கு வாரவ கூட கடந்த ஒரு மாதம் வராது
இந்த கடற்கரையில் குளிச்சு கொண்டிருந்த ஒரு தம்பி, ஒரு மாதமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஒரு தம்பி ஒரு ஆள் ஃபுட்பால், அதாவது கால்பந்து வீரன் இழுத்து செல்ல அநியாயமாக ஒரு உயிர் பறி போனது. ஸோ பாருங்கள் கடல் எப்படி இருக்குன்னு. ஸோ யாரும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஆழமான பகுதியில் இறங்கி குளிக்காதுங்க. அதில் வந்து இந்த நேரங்களில் கடலுக்கு வர்றதையே குறைச்சி கொள்ளுங்க. பாருங்கள் எப்படி கடலுன்ற வேகம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அவதானம் ஒன்று சொல்லி எல்லாத்துலேயுமே போட்டு இருக்குது. ஸோ இந்த ரோட்டை பாருங்க. இந்த ரோட்டை எப்படி இந்த இதில் ரோட் போட்டிருந்தது எப்படி வந்து அடித்து கொண்டு போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இவ்வளோ தூரம் கடல் அலை வந்து கடல் இந்த அடியால் வந்து அடித்து கொண்டு போன இடங்களை பாருங்க. இந்த அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மதிலும் கூட விழுந்துருக்குது பாருங்க. இந்த அப்படியே பார்க்க அழகாத்தான் இருக்கு. இருந்தாலும் இயற்கை வந்து எவ்வளவு ஒரு கொடூரமானது. இயற்கை அழிக்க வலிக்கிட்டால் யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இதில் பாருங்க, இந்த இது கல் இப்படி அடுக்கி இருக்கணுமோ இல்லைன்னு சொன்னால் கல் தான் அடுக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மதில் எதுவும் விழுந்துச்சோ தெரியலை. ஆனால் தண்ணி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது. அந்த படகுகள் எல்லாம் வந்து மேலே இழுத்து விட்டுருக்கணும் பாருங்க. ஏன்னு சொன்னால் கடற்தொழிலே மேற்கொள்ள இல்லாத அளவுக்கு இந்த கடல் அடி. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படகுகள் எல்லாமே வந்து இந்த மேலே இழுத்து வச்சிருக்கணும் பாருங்க. தொல்லுக்கு யாருமே போகல. அங்கே வாடிகள் இருக்குது. இந்த பிரதேசங்களில் தான் அந்த அதில் ஒரு கொடி மாதிரி அந்த பிரதேசத்துலேருந்து தான் இந்த கடல் நீரை நன்னீர் ஆக்குற திட்டம் ஒன்று இருக்குது. அதில் இந்த அதை விட 2-3 நாளைக்கு முன்னுக்கு இந்த கடல் பகுதியில் தான் வந்து இந்த இந்தியாவினுடைய இழுவை மடிப்படகுகள் வந்ததுன்னு சொல்லியும் சமூக ஊடகங்களில் அதிகம் செய்திகள் வந்து பரவி காணப்பட்டது. பிறகு இப்படி காற்றடிக்குது. ஸோ எல்லாரையுமே தொழிலுக்கு போகணும்னு சொல்லி மறைச்சிருக்குது. அந்த நேரத்தில் வந்து இந்திய இழுவை மடகுகள் வந்து எங்களுடைய கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தது பாருங்கள். எவ்வளவு இந்த பொருட்கள். இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தானே. ஸோ இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இல்லாட்டி இந்த இடத்துல நிறைய மக்கள் கூட்டம் இருப்பினும் என்ன சொன்னால் இது ஒரு சுற்றுலாத்தலம். அதை விட வந்து இங்கால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளிநொச்சி பல பக்கங்கள் இங்கால இருந்தெல்லாம் ஆக்கள் இந்த கடற்கரைக்கு வாரவை. இதில் ஒரு வேத கோயிலும் இருக்குது வேறு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரைக்கு முன்னுக்கே ஒரு இதில் வந்து பாருங்கள் ஒரு ஆலமரம் தான் நினைக்கிறேன். ஒரு மரம் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி இங்கால இப்படியே ஒரு வேத கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இன்னைக்கு அந்தோனியார் கோயில்னு சொல்லி பாருங்க. இந்த மீனவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக இதில் வச்சிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ப்ரௌன்ஸ் ஒரு வேளாங்கண்ணி மாதா கோயில்னா மாதா கோயில் தான். ஸோ அந்தோனியா கோயில் மாதிரி சொல்லிட்டேன் பாருங்கள். மாதா கோயில் எனக்கு தெரியல பெருசாக. மாதா கோயில் மீனவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சிருக்கணும். இந்த இந்தியாவில் வேளாங்கண்ணியில் இருக்கிற ஒரு மாதா கோயில். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாலியடியில் இருக்கிற கடற்கரை பகுதியில் இருக்கிற மாதா கோயில். அதில் வந்து